கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அலன் பிரைட் ஃப்ராங்க்லி அன்போடு கூட இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிலுவை தியானத்திலே டெட் ட்ரீ கிவ் லைஃப். புரியுங்களா? அதை பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்த்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிறோம். என்றால் பழைய ஏற்பாடு நமக்கு எப்படி இருக்குது? ஃபோர் ஷேடோ டு த நியூ டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபோர் ஷேடோ டு நியூ டெஸ்டமெண்ட். அதாவது டைபாலஜிக்கல் எப்படி பழைய ஏற்பாட்டு சொல்ல காரியங்கள் அதை நமக்கு நிழலாட்டமாய் புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 22 முதல் 25 இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் வருகிறார்கள். 3 நாட்கள் தண்ணீர் கிடையாது. தாகத்தோடு வருகின்ற பொழுது மோசே இடத்துல முறையிடுறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் அவருக்கு மோசேட்ட சொல்றாரு, அங்கே ஒரு மாரா என்ற இடத்துக்கு போறாங்க. அங்கே தண்ணீர் இருக்கிறது, தடாகம். அதை எடுத்து குடிக்கின்ற போது கசப்பாக இருக்கிறது. கசப்பு என்பது சாவை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது, வேதனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனை அவர் மோசேட்ட முறையிட்ட பொழுது மோசே தேவனை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் மோசேட்ட ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை எடுத்து என்ன செய்தார்? மோசே அந்த தண்ணீர் தடாகத்தில் போட்டார். அந்த இடம் மாரா என்று நம்ம யாத்திராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 20 to 25 அதில் நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த மரத்தை எடுத்து எங்கே போட்டாங்க? அந்த தண்ணீரில் தடாகத்தில் போட்ட பொழுது அந்த மரம் ஒரு காரியத்தை செய்தது. அந்த மரம் பாருங்க, மரத்தை போடுகிறேன் அப்படியே போய் வேரோட பிடுங்கி போட முடியாது. இருக்கிற மரத்தை, அந்த மரத்தை வெட்டி, ஒருவேளை வெட்டப்பட்டு கீழே கிடந்திருக்கலாம், மரக்கட்டையாக இருக்கலாம், வேத்து தெளிவாக சொல்லப்படலை. அது ஒரு டெட், அதாவது வெட்டப்பட்ட மரமாக இருந்தாலும் ஏற்கனவே வெட்டி காய்ந்து போன மரக்கட்டையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் அந்த மரத்தை எடுத்து போடுகின்ற பொழுது அந்த மரம் டெட் வுட் தான். ஏன்னா உயிரோடு இருக்கு, அப்படியே வேரோடு பிடிங்க அதில் போடல. ஏன்னா அந்த மரத்தை அவர்கள் என்ன செய்தாங்க? ஒரு டெட் ட்ரீயை எடுத்து அவங்க என்ன செய்தாங்க? அந்த ஏன்னா மாரா என்ற தடாகத்தில் போட்ட பொழுது அது ஜீவனை கொடுத்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரத்திலே, கல்வாரி சிலுவையிலே மரத்தில் தொங்கிய பொழுது அவர் தன் ஜீவனை கொடுத்து, அவருடைய சரீரம் அந்த கல்வாரி மரத்தில் வெட்டப்பட்டது, காயப்படுத்தப்பட்டது. அவர் என்ன செய்தார்? அந்த கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து அவர் மனு குலத்திற்கு என்ன செய்தாரு? தன் ஜீவனை கொடுத்து மனு குலத்தை அவர் மீட்டெடுத்தார், மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மரம் பாருங்க என்ன செய்யறதுனாக்க, இந்த மரத்தை எட்டி அங்கே போட்ட பொழுது இந்த மரம் என்ன செய்ய, ஒரு ஸ்பாஞ்சை போல அப்படியே அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் தடாகத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா கசப்பையும் உறிஞ்சி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மதுரத்தை சுவிட்டு கொடுத்ததான். தண்ணீர் மதுரமாக இருந்தது. தமிழ் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, மதுரமாக இருந்தது என்று. ஆங்கிலத்தில் சுவிட்டாக இருந்தது என்று. அப்படி என்றால் அது ஜீவனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கசப்பு என்பது மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாருங்க, முதல் மரத்தின் மூலமாக வந்த அந்த சாபத்தை இயேசு கல்வாரி சிலுவையில் மரணத்துவமாய் தொங்கி அந்த சாபத்தை முறித்து போட்டார். அங்கே பார்க்கிறோம், மாறா இடத்திலே கசப்பு சாபம், அது மரணம். இயேசு அந்த மரத்தை போட்ட பொழுது அந்த மரம் உறிஞ்சி அவர்களுக்கு என்ன செய்து? தன்னிடத்தில் இருந்த ஜீவனை, மதுரத்தை சுவிட்ட கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளணும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 22 முதல் 25 அந்த மாறா என்று வருகின்ற பொழுது அது நிழலாட்டமாய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி, மரத்திலே தொங்கி என்ன செய்தாரு? தன் ஜீவனை கொடுத்து நம்மிட்ட இருக்கக்கூடிய மரணம், கசப்பு, வைராக்கியம் மாமிச இச்சைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு தன்னிடத்தில் இருக்கிற நித்திய ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை இயேசு நமக்கு கொடுத்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம கல்வாரி சிலுவை தியானத்தில் தியானிக்கின்ற பொழுது ஒன்று நம்ம தியானிக்கிறோம். மரம், அந்த மரம் என்ன செய்தது? மதுரத்தை கொடுத்தது, ஜீவனை கொடுத்தது, கசப்பை உறிஞ்சி இயேசுவும் சிலுவையிலே நம்முடைய பாவத்தை, அக்கிரமங்களை, வியாதிகளை, மரணத்தை அவர் உறிஞ்சி
தன்னிடத்தில் இருந்த ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க ரிடம்ஷன் லைஃப். ஹல்லேலூயா. அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கு ரிடம்ஷனையும் இட்டர்னல் லைஃபையும் இயேசு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தியானிப்போம், தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இந்த சிலுவை நாட்களில் கூட ஒவ்வொரு காரியத்தையும் தியானிப்பதற்கு உதவி செய்வார். அதன்படியாக அந்த தியானிக்கின்ற பொழுது இந்த சிலுவை அண்டைய இன்னும் கிட்டி சேர்ந்து இயேசுவின் அன்பை உணர்ந்து இந்த பூமியிலே பாவ சாபங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி ஒரு சாபமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு சாட்சியாக நீங்கள் வாழ முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமேன்.